திருமணத்திற்கு முன் ஆதியா அவளின் வருங்கால கணவன் ஆதிரனை பற்றி சரியாக அறிந்திருக்கவில்லை. சில புகைப்படங்கள் காண்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவளுக்கு வந்தது ஆம் சொல்ல வேண்டிய நெருக்கடி. அவர்களின் பெயரில் இருந்த பெயர் பொருத்தம் அவர்களின் திருமண வாழ்வில் இல்லாமல் போனது. திருமணத்திற்கு பிறகு முதல் சில நாட்கள் ஆதியா அவனுடன் பேசும்போதெல்லாம் சில வார்த்தைகள் மட்டும் பேசுவாள். அவர்களின் இதயம் தூரத்தில் இருந்தது. ஒரு நாள் ஆதிரன் தனது வீட்டின் ஒரு அறையில் ஒரு தாவரத்துடன் தனியாக பேசிக்கொண்டிருந்தான். அது வீட்டினுள் வைத்து வளர்க்கப்படும் ஒரு அரிய வகை தாவர இனத்தை சேர்ந்தது. அவனின் செய்கைகள் அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. அவள் கேட்டாள், என்ன நீங்க செடிகிட்ட இருந்து பேசிட்டு இருக்கீங்க? அதற்கு அவன், இது வெறும் செடி மட்டும் இல்லை, இதில் இருப்பது எனது அம்மாவின் மூச்சுக்காற்று என்று சொன்னான். தனியா இருந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா உங்களுக்கு என்ன கிண்டலா? உங்ககிட்ட கேட்டது தப்பா போச்சு. அவள் சலித்து கொண்டாள். அவன் அவளிடம் சொன்னான், 2 வருடங்களுக்கு முன்னால் என் அம்மா எனக்காக வாங்கி தந்த பரிசு இது. இப்பொழுது அவர் என்னுடன் இல்லை. ஆனால் இந்த தாவரத்தின் மூலம் அவரின் உடனிருப்பை என்னால் உணர முடியும் என்றான். அவனது விழிகள் கண்ணீரால் நனைந்தன. அவள் மெதுவாக அவனை நெருங்கினாள். அவன் கண்ணீரை தன் கைகளால் துடைத்தாள். அவனது நெற்றியில் இதழ் பதித்தாள். அவர்களின் முதல் முத்தம். அது காமத்தின் வெளிப்பாடு அல்ல, மனதினுள் அவன் மேல் அவளுக்கு ஏற்பட்ட காதலின் வெளிப்பாடு. மறுநாள் ஆதிரன் அலுவலகம் முடிந்து மிகவும் சோர்வாக வீடு திரும்பினான். ஆதியா வழக்கம்போல் காஃபி கொடுத்தாள். அதை குடிக்கும் மனநிலையில் அன்று அவன் இல்லை. ஏதோ ஒரு எண்ணத்தில் காஃபியை எடுத்தவன் அதை சூடாக அப்படியே வாயில் ஊற்றிவிட்டான். அவன் கத்தினான், இவ்வளவு சூடாவா காஃபியை தருவ? ஒரேடியா என்னோட வாயை புண்ணாக்கி என்னை பேச விடக்கூடாதுன்னு நினச்சிட்டியா? அவள், நான் எப்பவும் போலத்தானே தந்தேன் என்று கூறினாள். ஆனால் அவளின் வார்த்தைகள் அவன் காதுகளில் விழவில்லை. அலுவலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கோபத்தையும் அவள் மீது கொட்டி தீர்த்தான். அவளின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவள் எதுவும் பேசாமல் அறைக்கு சென்று விட்டாள். சிறிது நேரம் கழித்து தான் செய்த தவறை உணர்ந்தவன் அவளை தேடி அறைக்கு சென்றான். அவள் கவலையோடு அங்கே அமர்ந்திருந்தாள். அவன் அவளிடம், அலுவலகத்தில் கொஞ்சம் பிரச்சனை, அதான் இப்படி கத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுடி என்றான். அவள் அவனிடம், நீங்கள் என்னிடம் கத்தியதால் உங்கள் பிரச்சனை தீர்ந்து விட்டதா என்று கேட்டாள். அவன் எந்த பதிலும் கூறாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் சொன்னாள், கத்துவதால் பிரச்சனை தீர்ந்து விடாது. எதுவாக இருந்தாலும் என்னிடம் கூறுங்கள். நாம் இருவரும் சேர்ந்து பேசி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு காணலாம் என்று கூறினாள். அவன் மௌனமாக தலையசைத்தான். ஆம், ஊடலும் கூடலும் மட்டும்தான் காதலா? சந்தோஷங்களையும் வருத்தங்களையும் சமமாக பகிர்ந்து கொள்வதே உண்மையான காதல். அவள் அவனிடம் ஒரு பொருளை நீட்டினாள். அதை பிரித்து பார்த்தவனின் விழிகளில் ஈரம் கசிந்தது. அது அவன் தாய் அவனுக்கு பரிசாக கொடுத்த அரிய வகை தாவரத்தை போல் வேறு ஒரு தாவரம். அவள் அவனிடம் கூறினாள், நம் இருவரின் மூச்சுக்காற்றும் இந்த தாவரத்தில் கலந்துள்ளது என்று. அவன் அவளை கட்டி அணைத்தான். அவள் நெற்றியில் முத்தமிட்டான். இருவரின் இதயங்களும் நெருங்கியது. அங்கே பசுமையானது அந்த அறை மட்டுமல்ல, அவர்களின் வாழ்க்கையும் தான். அவன் அவளில் தன் அன்னையை கண்டான். ஆம், மனைவி என்பவள் வெறும் தாரம் மட்டுமல்ல, அன்பு செய்வதில் அவள் அன்னையாகவும் திகழ்வாள்.